Good morning students. Class 10 Unit 3 Algebra matrices topic பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 3.71 பாருங்கள். இஃப் A equal to 1 minus 1 2ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் B equal to 1 minus 1 2 1 1 3 and C கொடுத்துருக்காங்க. ஸோ தட் AB into C equal to A into BC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே பாப்பா. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, கிவன் மேட்ரிசஸ் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஏன்ற மேட்ரிக்ஸ் பிசி. இப்போ நல்லா கவனிங்க, ஏன்ற மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்ன வரும்? ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? 3 காலம்ஸ். அப்போ 1 cross 3ன்றது தான் ஆர்டர் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 rows அண்ட் 2 காலம்ஸ் இருக்குது. அப்போ 3 cross 2ன்றது தான் பியோடைய ஆர்டர். நெக்ஸ்ட்டு 3 சி பாருங்கள் 1 2, அப்போ 2/2 மேட்ரிக்ஸ். ஓகேவாப்பா. இப்போ ஏபி அண்ட் பிசி, அதாவது இங்கே ப்ராடக்டில் இருக்கிறது என்னது? ஃபஸ்ட்டு ஏபி இருக்கா, அப்புறம் இங்கே பிசி இருக்கா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஏயும் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ் பியும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே 3 3 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி என்னப்பா வரும்? நமக்கு 1 cross 2ன்னு வரும். ஓகேவா. அதே மாதிரி இப்போ இங்கே பிசினா பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது செக் பண்ணி பாருங்கள். 3 cross 2, இங்கே 2 cross 2. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸும் இங்கே நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கனால, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால பிசியோட ஆர்டர் நமக்கு என்ன கிடைக்குது? 3 cross 2ல் கிடைக்கும். ஓகேவாப்பா. ஓகே, இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வி டேக் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸில் வந்து என்ன? ஏபி இன்ட்டு சி. ஸோ ஃபஸ்ட்டு ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ரைட் த மேட்ரிக்ஸ் பி. ஸோ ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ இங்கே 2 காலம் இருக்குது. மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 1 minus 1 into 2 minus 2 2 into 1 plus 2. ஓகேவா. ஃபஸ்ட் ரோவை எடுத்தோம், ஃபஸ்ட்டு காலமை முடிச்சிட்டோம். அடுத்து ஃபஸ்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலம். 1 into minus 1 minus 1 minus 1 into 1 minus 1 2 into 3 6. ஓகேவா. இப்போ -2வும் +2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு 1ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே -1 into -1 -1ன்றப்போ -2ன்னு கிடைக்கும். அப்போ -2 +6ன்றப்போ என்னப்பா கிடைக்கும்? நமக்கு +4 கிடைக்குமா? அப்போ ஏபி ஈக்குவல் டு 1 4ன்னு கிடைக்குது. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்? இதோட ஆர்டர் என்ன வந்திருக்கு? 1 cross 2 தானப்பா. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி 1 cross 2 தானே சொன்னோம். ஸோ இப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஏபி இன்ட்டு சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. இப்போ ஏபி இன்ட்டு சி, ஃபஸ்ட்டு ஏபி எழுதிக்கங்க, இன்ட்டு சி எழுதிக்கங்க. அப்போ 1 4. அப்போ இங்கே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ 1 into 1. இப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் செக் பண்ணிக்கோங்க. 1 cross 2, இங்கே 2 cross 2. அப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஏபியும் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ் சியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு வரக்கூடிய மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து 1 cross 2ஆக தான் இருக்க போகுது. ஓகேவா. ஆர்டர் ஆஃப் ஏபி இன்ட்டு சிக்கு வந்து 1 cross 2ஆக இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 1 1 4 into 2 8 1 into 2 2 4 into -1 -4. ஓகேவா. அப்போ 1 + 8 9 2 - 4ன்றப்ப -2ன்னு கிடச்சிது. அப்போ ஏபி இன்ட்டு சி நமக்கு என்ன கிடச்சிருப்பா? 9 - 2 மேட்ரிக்ஸ் ஆஃப் 9 - 2. அப்போ இதோட ஆர்டர் என்னது? 1 cross 2ன்னு கிடச்சிச்சா. இப்போ எல்ஹெச்எஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர்ஹெச்எஸ் என்னது? ஏ இன்ட்டு பிசி. அப்போ ஏ இன்ட்டு பிசி அப்படின்னா ஃபஸ்ட்டு பிசி எடுத்துக்கோங்க. பிசி ஃபஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் பி இன்ட்டு ரைட் த மேட்ரிக்ஸ் சி. அப்போ ஆர்டர் செக் பண்ணுங்கள். 3 cross 2, இங்கே 2 cross 2. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் பிசியும் நம்பர் ஆஃப் காலம் இந்த மேட்ரிக்ஸ் பியும் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ் சியும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய மேட்ரிக்ஸ் அதாவது பிசியோடைய ஆர்டர் பார்த்திங்கன்னா 3 cross 2ஆக வரப்போகுது. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் இப்போ பிசி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 1 into 1 1 -1 into 2 -2 1 into 2 2 -1 into -1 +1. ஓகேவா. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். 2 into 1 2 1 into 2 +2 2 into 2 4 1 into -1 -1 1 into 1 1 3 into 2 6 + 6 1 into 2 2 3 into -1
-3. ஓகேவா? இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? 1 minus 3 sorry 1 minus 2 minus 1 2 plus 1 3 2 plus 2 4 4 minus 1 3 1 plus 6 7 2 minus 3 minus 1. இப்போ இதோட ஆர்டர் என்னது? 3 cross 2. BC ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் A into BC. அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் A into ரைட் த மேட்ரிக்ஸ் BC. இப்போ ஆர்டரை செக் பண்ணுங்கள். இது 1 cross 3, இது 3 cross 2. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஏயும் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ் பிசியும் ஈக்குவலாக இருக்கனால நம்மளால் ஏ இன்ட்டு பிசி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இதோட ஆர்டர் என்ன வரும்னா 1 cross 2ஆக வரப்போகுது. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஏ இன்ட்டு பிசின்றது 1 cross 2ஆக வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஏ இன்ட்டு பிசி. அப்போ ஏ ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கோங்க, பிசி மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into -1 -1 -1 into 4 -4 2 into 7 plus 14. ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சு, அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம்னா இப்போ இங்கே வரணும். அப்போ 1 into 3 3 -1 into 3 -3 2 into -1 -2. ஓகேவா? இப்போ பாருங்கள் -1 -4ன்றப்ப -5 plus 15. அதே மாதிரி இங்கே 3 -3 கெட் கேன்சல் ஆகிட்டோம், நமக்கு -2 மட்டும் கிடைக்கும். அப்போ இது என்னது? -5 plus 14ன்றப்ப 9 கிடைக்கும். இப்போ ஏ இன்ட்டு பிசின்றப்ப 9 -2 கிடைச்சிது. ஸோ இப்போ பாருங்கள் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அந்த ப்ராப்பர்ட்டி தானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ எல்ஹெச்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி இன்ட்டு சி வந்து 9 -2 ஏ இன்ட்டு பிசின்றது 9 -2 வருது. அப்போ ஹென்ஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸாக வருதா? ஸோ அப்போ ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 9 -2ன்றது கிடச்சிருக்கு. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.72. இஃப் ஏபிசி கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி எழுதிக்கோங்க, அதோடைய ஆர்டர் எழுதிக்கோங்க. 2 cross 2 2 cross 2 எல்லாமே வந்து 2 cross 2ஆக தான் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. அப்போ ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ பி ப்ளஸ் சி எழுதிக்கோங்க. இப்போ ஆர்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. அப்போ வந்து டேரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 minus 7 2 plus 6 minus 4 plus 3 2 plus 2. ஓகேவாப்பா? அப்போ 1 minus 7ன்றப்ப -6 2 plus 6ன்றப்ப 8 minus 4 plus 3ன்றப்ப -1 2 plus 2 4 நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போ பி ப்ளஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. இப்போ ஃபஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ ஆர்டரை செக் பண்ணிக்கோங்க. 2 cross 2 இதுவும் 2 cross 2. ஸோ இது ரெண்டுத்துலேயும் நமக்கு காலமும் ரோவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து 2/2 மேட்ரிக்ஸாக நமக்கு கிடைக்க போகுது. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமாப்பா? ஸோ இப்போ 1 into -6 -6 1 into -1 -1 1 into 8 8 1 into 4 plus 4. அடுத்து -1 into -6 plus 6 3 into -1 -3 -1 into 8 -8 3 into 4 plus 12. இப்போ -6 -1ன்றப்ப -7 8 plus 4ன்றது 12 6 minus 3ன்றது 3 8 -8 plus 2ன்றப்ப ப்ளஸ் 4ன்னு கிடைக்குது. அப்போ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி வந்து நமக்கு என்ன கிடைக்குது? -7 12 3 4ன்ற மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க எல்ஹெச்எஸ்ஸை. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏபி ப்ளஸ் ஏசி. அப்போ ஃபஸ்ட்டு ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே நமக்கு 2/2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளால் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ இன்ட்டு ரைட் த மேட்ரிக்ஸ் பி. இப்போ ப்ராடக்ட் பண்ணலாமா? 1 into 1 1 1 into -4 -4 1 into 2 2 1 into 2 plus 2 -1 into 1 -1 3 into -4 -12 -1 into 2 -2 3 into 2 plus 6. அப்போ -3 2 plus 2 4 -1 -12ன்றப்ப -13 -2 plus 6ன்றப்ப 4ன்னு நமக்கு கிடச்சிருது. கிளியராப்பா? அப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் சி. ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா? 1 into -7 -7 1 into 3 plus 3 1 into 6 6 1 into 2 plus 2.
அடுத்து -1 இன்ட்டு -7 + 7, 3 இன்ட்டு 3 + 9, -1 இன்ட்டு 6 -6, 3 இன்ட்டு 2 + 6. அப்போ -7 + 3ன்றப்ப -4, 6 + 2ன்றது நமக்கு 8ன்னு கிடைக்குது. அப்போ 7 + 9 16, -6ம் +6ம் கேன்சல் ஆகிட்டு இங்கே இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவாப்பா? அப்போ ஏபி ப்ளஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு நமக்கு இப்போ ஏபி ப்ளஸ் ஏசி தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ஏபி வந்து -3 4, -13 4, ப்ளஸ் -4 8, 16 0 வந்திருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமாப்பா? ஸோ இப்போ ஆர்டரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணலாமா? -3 -4, அதாவது ப்ளஸ் -4. அடுத்து 4 + 8, -13 + 16, 4 + 0. அப்போ -3 -4ன்றப்ப -7, 4 + 8 12, -13 + 16ன்றப்ப 3ன்னு கிடைக்கும். 4 + 0 4. This is equation number 2. So from 1 and 2லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே என்னது? a இன்ட்டு b + c என்னது கிடச்சிருக்கு? -7 12 3 4ன்றது. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ab + ac -7 12 3 4ன்னு கிடைக்குது. அப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுப்பா? we get LHS equal to RHSன்னு கிடைக்குதா? அப்போ a இன்ட்டு b + c is equal to ab + ac அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. So therefore hence proved. Next example 3.73 பாருங்க. if a equal to 1 2 1 2 -1 1ன்னு கொடுத்துருக்காங்க and bன்றது 2 -1 -1 4 0 2ன்னு கொடுத்துருக்காங்க. show that ab the whole transpose equal to b transpose into a transpose find out பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி எடுத்துக்கோங்க. ஆர்டர் எழுதிக்கோங்க. 2x3ன்றது இதுக்கு ஆர்டர், இதுக்கு வந்து 3x2ன்றது ஆர்டர். ஸோ இப்போ பாருங்கள் ஏபி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு ஆர்டர் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வி கேன் ஃபைண்ட் ஏபி. ஓகேவா? அப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ இப்போ டேக் எல்ஹெச்எஸ் ஏபி டிரான்ஸ்போஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏபி வேணும். அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸ் இன்ட்டு பின்ற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 1 into 2 2, 2 into -1 -2, 1 into 0 0. ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து 1 into -1 -1, 2 into 4 8, 1 into 2 2. இப்போ ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 into 2 4, -1 into -1 + 1, 1 into 0 0. அடுத்து 2 into -1 -2, -1 into 4 -4, 1 into 2 2ன்னு கிடச்சிது. அப்போ 2 - 2ன்றது கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி 8 + 2 10, 10ல் -1 போச்சுன்னா +9. அடுத்து 4 + 1 5, -2 -4ன்றப்ப -6, -6ல் +2 போச்சு அப்படின்னா நமக்கு -4ன்னு கிடைக்கும். அப்போ ஏபி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஏபி டிரான்ஸ்போஸ்னால் என்னது? இன்டர்சேஞ்சிங் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோ அண்ட் காலமை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது ரோவை வந்து காலமாகவும் காலம் வந்து ரோவாகவும் அந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ரோவை வந்து காலமாக எழுத போகிறேன். இப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு காலமாக எழுதுறேன். 0 9ன்ற ஃபஸ்ட் ரோவை 0 9ன்னு காலமாக மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு காலமாக 5 -4ன்னு இருக்கக்கூடிய செகண்ட் ரோவை இங்கே 5 -4ன்னு செகண்ட் காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 0 5 9 -4ன்னு கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ். அப்போ பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஃபஸ்ட் ரைட் த மேட்ரிக்ஸ் பி எழுதிக்கோங்க. இதுக்கு பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரோவை நான் இங்கே ஃபஸ்ட்டு காலமாக எழுதியிருக்கேன். இப்போ 2 -1, அடுத்து செகண்ட் ரோவை -1 4, தேர்ட் ரோவை 0 2ன்னு தேர்டு காலமாக எழுதியிருக்கேன். ஓகேவாப்பா? இப்போ பி டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பி டிரான்ஸ்போஸு. அடுத்து ஏ பார்த்தீங்கன்னா ஏன்ற மேட்ரிக்ஸ் எழுதிக்கிங்க. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக. அப்போ 1 2 3 1 2 1 எழுதிக்கேன்னா இந்த ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதியிருக்கேன். செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுத போகிறோம். 2 -1 1ன்றதை 2 -1 1ன்னு காலமாக மாற்றிருக்கேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸும் பி டிரான்ஸ்போஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் எழுதிங்க இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஆர்டர் பாருங்கள். 2x3, இதுக்கும் 3x2. அப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் அ மேட்ரிக்ஸ் பி டிரான்ஸ்போஸும் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் அ மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கனால
நம்ம வந்து ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ மல்டிப்ளை பண்ணலாமாப்பா? அப்போ 2 into 1 2 minus 1 into 2 minus 2 0 into 1 0 அடுத்து -2 into 2 4 minus 1 into minus 1 plus 1 0 into 1 0 அடுத்து செகண்ட் ரோ எடுத்துட்டு ஃபஸ்ட்டு காலம் அப்போ -1 into 1 minus 1 4 into 2 plus 8 2 into 1 2 அடுத்து -1 into 2 minus 2 4 into minus 1 minus 4 2 into 1 plus 2 ஓகேவாப்பா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணுங்க. B transpose the whole B transpose into A transposeன்றப்ப 2 minus 2 கேன்சல் ஆயிரும். நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 கிடைக்கும். 4 plus 1 5 8 plus 2 10 10ல் 1 போச்சுன்னா 9 இங்கே -6 -6ல் 2 போச்சுன்னா -4 அப்போ B டிரான்ஸ்போஸும் A டிரான்ஸ்போஸும் நமக்கு என்ன கிடைக்குது 0 5 9 -4ன்னு செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் பாருங்கள் சேமாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 we get LHS equal to RHS இருக்காப்பா? அப்போ AB the whole transpose equal to B transpose into A transpose. நல்லா கவனிங்க, இங்கே AB the whole transpose equal to A transpose B transpose போடல, B transpose into A transpose தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரிஞ்சுதா? கிளியராக இருக்காப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.